தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஒரு 15,000 பட்ஜெட்டில் நம்ம ஏற்கனவே சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருந்தது MI A1. பட் இப்போ அதற்கு புது காம்படிஷனாக Redmi Note 5 Pro அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், குறிப்பாக கேமராவில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத தான் சைட் பை சைடை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தேவையான சிறந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது சிறந்த கேமரா கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது MI A1. அது கூட கம்பேரிசனில் Redmi Note 5 Pro இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்பக்கமாக டியூவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. MI A1ல் பின்பக்க கேமரா தான் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேமரா அப்படின்னு நம்ம ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். MI A1ல் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மெகா பிக்சல் கொண்ட இரண்டு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெகுலர் லென்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் ஈஸியாக வந்து பொக்கே எஃபெக்ட் வந்து அழகாக வரும், அதாவது போர்ட்ரேட் ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜை நீங்கள் அழகாக வந்து எடுக்கலாம். கையோட நீங்கள் டெலிஃபோட்டோன்றனால கொஞ்சம் ஜூமிங்கும் வந்து பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. Redmi Note 5 Proவோட பின்பக்க கேமரா பார்த்தோன்னா 12 மெகா பிக்சல் கேமரா, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் 5 மெகா பிக்சல் கேமரா. இது வெறும் டெப்த்துக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது. எந்த ஒரு டெலிஃபோட்டோவோ எந்த ஒரு அட்வான்டேஜும் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து கிடையாது. அந்த பொக்கே எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இந்த பின்பக்க கேமரா யூஸ் ஆகுது. ஸோ இரண்டுத்துலேயுமே வந்து டுவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது MI A1ல் 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் எதுவுமே கிடையாது. இதே Redmi Note 5 Proவில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 20 மெகா பிக்சல் கேமரா. சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிங்கிள் டோன் ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் மூலிமா போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ உண்மையிலேயே இந்த நம்பர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ்லையும் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கே அது விஷயம் வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து நீங்களே பாருங்கள். இப்போ இந்த 3 இமேஜஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது மூணுத்துக்குமே நான் வந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் வந்து ஓட்டிங்கும் வச்சுருந்தேன். ஸோ இப்பயும் அதே இமேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 and 2 சைட் பை சைடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ வித்தியாசமான ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ கமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இடது பக்கமாக இருக்கிறது MI A1, அதாவது 1. 2 வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லாவே விசிபிள் ஆகுது. ப்ளஸ் கலர்ஸ் வந்து MI A1 விட கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தெரியுது. Redmi Note 5 Proவில் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் நல்லாயிருக்கு. MI A1 வந்து இதில் இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. பிகாஸ் அதோடைய ஷார்ப்னஸாக இருக்கட்டும், இதே போல் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தக்க வச்சுட்டு இருக்கு. பட் இதுவே நீங்கள் Redmi Note 5 Proவில் இது கொஞ்சம் டல்லாக இருக்கிறது போல் தெரியுது. பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Proவில் MI A1ஓட பெட்டராக இருக்குது. நீங்கள் அடுத்த இமேஜில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளோஸ்அப் ஷாட்டில் இருக்கட்டும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே நேச்சுரலாக வந்து கேப்சர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே Redmi Note 5 Proவில் MI A1 விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் பிரைட்னஸாக இருக்கட்டும், ஸ்கின் டோனாக இருக்கட்டும், எல்லாமே Redmi Note 5 Proவில் நீங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பெட்டரான இமேஜ் வந்து கிடைக்குது. ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரிஜினல் நேச்சுரல் டோன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய பிரைட்னஸும் சரி ஓரளவுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து வாஷ் அவுட் ஆகலை. ஸோ டைனமிக் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு வந்து கிளியராக இருக்கிறது Redmi Note 5 Proவில் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். HDR மோடு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் சரி, உங்களுக்கு அந்த கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே Redmi Note 5 Proவில் கொஞ்சம் பெட்டராக வந்து ப்ரொஜெக்டாக இருக்குது. MI A1ல் அந்தளவுக்கு மோசம் கிடையாது. பட் இதை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு டல்லாக தெரியுது. ஸோ ஈக்குவலாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது டீட்டெயில்ஸ் வந்து Redmi Note 5 Proவில் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான கலரில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த செடியில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மரம் கரெக்டாக வந்து ப்ரொஜெக்டாக இருக்குது. அதே போல் இன்னும் ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோக்கஸிங் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நல்லா வந்து ப்ரொஜெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். மேக்ரோ ஷாட்ஸ் அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இரண்டுத்துலையுமே ரொம்ப வேறுபாடுகள் கிடையாது. பட் அக்யூரஸியும் சரி, டீட்டெயில்ஸும் சரி Redmi Note 5 Proவில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் வைப்ரண்ட்டாகவும் தெரியுது கலர்ஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து Redmi Note 5 Proவுக்கு போவேன். பட் MI A1ல் நீங்கள் கொஞ்சம் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ்அப்பில் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகுது.
அடுத்ததான் போர்ட்ரேட் ஷாட். பிகாஸ் போர்ட்ரேட் தான் இரண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது உங்களை தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை தவிர சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிளர் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது MI-A1ல் கொஞ்சம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அதே ஸ்பாட்லேருந்து நீங்கள் 2 ஃபோட்டோவும் எடுத்தாலும் MI-A1ல் ரொம்பவே ஜூம்டான இமேஜஸ் தான் வரும். அதை கொண்டான லென்ஸ் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. Redmi Note 5 Proவில் நமக்கு வெறும் டெப்த் சென்சிங் சென்சர் மட்டும் தான் இருக்குது 5 MP நீங்கள் தூரமாக வந்து எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைடராக வந்து பல விஷயங்களை வந்து கவர் பண்ண முடியும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலையும் வந்து சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இல்லை இமேஜோடைய கிளாரிட்டி, அந்த பிளர் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்குது. MI-A1ல் இந்த போர்ட்ரேட் மோட் கொஞ்சம் அக்யூரேட்டாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தாலுமே அந்த இமேஜ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டாக இருக்குது. பட் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தது இல்லாமல் அந்த கலர் அக்யூரசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக்கிங்கில் Redmi Note 5 Pro கொஞ்சம் வந்து மேலே போகுது. ஜூமிங் இமேஜ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஆர்டிஃபிஷியல் லைட்டில் இண்டோரில் எடுக்கும்பொழுது MI-A1ல் நிறைய இடங்களில் வந்து அது கரெக்டான அக்யூரசி கிடையாது. லைட் அங்கங்கே வாஷ் அவுட் ஆகிருக்கு இமேஜில். பட் இதுவே நீங்கள் Redmi Note 5 Proவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் அக்யூரேட்டான இமேஜ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லோ லைட்டில் எடுத்த இமேஜஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நமக்கு Redmi Note 5 Proவில் கொஞ்சம் அக்யூரேட்டான இமேஜ் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது, வாஷ் அவுட் ஆகலை. MI-A1ல் ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் வாஷ் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2-3 இமேஜஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு இந்த இமேஜ் அங்கே கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் Redmi Note 5 Pro கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை பற்றி பார்க்கலாம். ஸோ MI-A1 விட எப்போவுமே எப்படி பார்த்தாலுமே வந்து மெகா பிக்சல் ஃபுல் எல்லாமே வந்து Redmi Note 5 Pro தான் அதிகமாக இருக்குது. ஸோ கம்பேரிசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் நீங்கள் நார்மலான ஷார்ட்ஸ் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் இருக்கும்போது MI-A1 வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸோட நல்லாவே கொடுக்குது. பட் Redmi Note 5 Pro எந்த இடத்துலையுமே வந்து சளைச்சி கொடுக்கல. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு Redmi Note 5 Proவில் பார்க்கும்போது அந்த கலர் அக்யூரஸியாக இருக்கட்டும், இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் கண்டிஷனில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோடும் வந்து Redmi Note 5 Proவில் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலேயே ஒரு சாஃப்ட்வேர் போர்ட்ரேட் தான், பட் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டியே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் டே லைட்டில் Redmi Note 5 Pro தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் லோ லைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் எந்த ஒரு லைட்டிங்குமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் லைட்டிங்கில் எடுக்கும்பொழுது கூட Redmi Note 5 Pro பார்க்கும்பொழுதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் வின்னர்னு சொல்லி. இப்போ நம்ம ஃப்ளாஷ் ஆன் பண்ணலாம். பிகாஸ் Redmi Note 5 Proவில் ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே MI-A1 விட Redmi Note 5 Pro தான் வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சது எதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ Redmi Note 5 Pro உடைய பின்பக்க கேமராலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் MI-A1 ரேர் கேமராலேருந்து நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், ப்ளஸ் வீடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்பொழுதே வந்து தெரியும். ஸோ டேப் டு ஃபோக்கஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro அதோடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சைட் பை சைடாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு MI-A1 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இரண்டுமே ஒரே எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்குது. பட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு Redmi Note 5 Proவில் கொஞ்சம் வைட் ஆங்கிள் இருக்கிறது போல் தெரியுது. இமேஜ் குவாலிட்டி மற்றும் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்கள். ஸோ வெயிலில் இப்போ ஷேடோவில் வாக் பண்ணலாம். ஸோ கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Redmi Note 5 Pro கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது எல்லா விஷயத்துலையுமே அப்படின்றத பற்றி. அதே போல் ஓரளவுக்கு போர்ட்ரேட் ரொம்ப வந்து அக்யூரேட்டாக பார்க்கும்பொழுது டெலிஃபோட்டோ லென்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது MI-A1 கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. 15,000 பட்ஜெட்டில் இன்றைக்கி ரேஞ்சஸில் நீங்கள் இது ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, அதே போல் புது மாடர்னான டிஸ்பிளே ப்ளஸ் கேமரா, ஸோ எல்லாமே நீங்கள் டிக் ஆகிற ஒரே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro தான் கொஞ்சம் வந்து மேலே வருது. ஸோ அந்த விதத்தில் MI-A1 கொஞ்சம் கீழே தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் MI-A1 கன்சிடர் பண்ணுங்கள். பட் மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே Redmi Note 5 Pro எல்லாத்துலேயுமே பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னுடைய கருத்து. நீங்கள் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் எது, குறிப்பாக கேமராவில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்பேரிசனில் பல விதமான விஷயங்களையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே போல் இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோனை பற்றின கம்பேரிசன்ஸ், வீடியோ அன்பாக்சிங் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.